வணக்கம். நான் உங்கள் நெல்லிக்குப்பம் தமிழ்மார். முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சது வந்துட்டு சம்பாதிக்கின்ற நோக்கமோ, லைக் வரணும், ஷேர் வரணும் அப்படின்ற நோக்கம் இல்லை. நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். எடப்பாடியார் மக்களுடைய சக்தியாக, மக்களுடைய முதல்வராக, விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருக்கிற மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய தரமான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய அரியணையில் 2026 அமர வேண்டும் என்பதே ஒரு லட்சியமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் இது. இத்தனை வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இதுவரைக்கும் வந்துட்டு முந்தானேத்து போட்ட வீடியோக்கள்ல நல்ல வரவேற்பு, சரியான வகையில புரிந்து கொண்ட நம்முடைய ரத்தத்தின் ரத்தமான உறவுகள் எத்தனையோ பேர் தொடர்பு கொண்டு சொன்னாங்க. கமெண்ட்ல போடலே தவிர நல்ல வரவேற்பு கிடைச்சது. அது ஏன் சொல்ல வரேனாக்கா, இந்த சசிகலா அதாவது மன்னார்குடி வகைராருடைய வண்டவாளங்கள் கடலூர் மண்ணில் தான் ஆரம்பிச்சது. அதுல கூட நேற்று ஒரு சின்ன ஒரு பிழை நடந்து போச்சு முந்தானத்து வீடியோவில். 84வது ஆண்டு, ஓகேங்களா? அதை நான் திருத்திக்கிறேன், அதை நினைவில்லாமல் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, தயவு செய்து நம்மளோட ரத்தத்தின் ரத்தமான உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த டீ கடையில் போகும்போது நம்ம ஒரு 2-3 பேரா சேரும்போது அறியாம ஒரு சில விஷயத்தை நீங்க பேசுறீங்க. என்ன விஷயம்னா, அம்பா எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்பா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும். இல்ல, இப்ப சரியான அடிப்படை உறுப்பினராக இருக்கிற புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இருக்கிற உண்மை தொண்டர்கள் அத்தனை பேரும் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு கட்சி இன்னைக்கு பலமா இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறோம் சொல்லிட்டு. இவங்க 3 பேருமே, அந்த மன்னார்குடி வகைரா என்பது நம்முடைய கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு அடைத்து சென்று திமுகவை கொண்டு வருவது மட்டும்தான். ஒரு யூகா பாக்குறாங்களே, அவங்களுக்காக ஒரு உண்மை நிகழ்வு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதிக நேரம் வேண்டான்ற மாதிரி சொல்றாங்க. நான் சீக்கிரம் இதுவா முடிச்சுக்கிறேன். நாம் எப்போலாம் அதிமுக பலவீனப்பட்டமோ அப்பொழுது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மரியாதைக்குரிய துணைவியார், புரட்சி தலைவருடைய மனைவியா இருக்கிற அம்மையார் ஜானகி அம்மையார் எதுக்கு தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா, பதவி ஆசைக்காகவோ முதலமைச்சராக வேண்டும் என்றமோ இல்லை. அவங்களுக்கு அரசியலே தெரியாது. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, ஐயோ நம்ம வீட்டுக்கார தலைவர் இறந்துட்டாரு, இந்த தொண்டர்கள் மேல தானே உயிரோட இருந்தாரு, உயிருக்கு உயிரா இருந்தாரு, இந்த தொண்டர்கள் யாரை ஏத்துக்கிறாங்க, நம்மளை ஏத்துக்கிறாங்களா இல்ல புரட்சி தலைவி நம்ம அம்மா அந்த அம்மா ஏத்துக்கிறாங்களான்னு அவங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சின்னம் முடக்கப்படுகிறது. இரட்டை புறா சின்னத்திலே ஜானகி அம்மையாரும், சேவல் சின்னத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க. அப்ப கூட புரட்சி தலைவி அம்மா 33 இடங்களுக்கு மேல சேவல் சின்னத்துல நின்று ஜெயிக்கிறாங்க. அதுல கூட சேவல் சின்னத்துல அம்மா கூட நின்று சேவல் சின்னத்திலே நின்று வென்று காட்டியவர் இன்றைய என்னுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு இடையில தோல்வியை தழுவிட்ட உடனே அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஜானகி அம்மாவுக்கு நம்ம தலைவர் நம்ம வீட்டுக்காருக்கு அப்புறம் நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது எப்படி சொல்லுவாங்க, மிகப்பெரிய மனப்பான்மையோட இப்ப இருக்கிற நம்ம கட்சி ஆபீஸ் ஜானகி அம்மா பேர்ல இருந்துச்சு. அந்த கட்சி ஆபீஸ் மனமுகுந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு, கட்சி தொண்டர்கள் கட்சி ஒன்னதாம நம்புது, நான் நின்று பதவிக்காரன் இல்ல, தொண்டர்கள் மனநிலையை அறியறதுக்காக தான் நான் எலெக்ஷனை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க. பேர் அட கூறு கட்ட சசிகலா வகைரா, மன்னார்குடி கம்யூனிட்டி வகைரா, இப்படித்தான் பேசுவேன். இந்த எங்க அம்மா கூட இருந்துக்கின்னு ஒரு நரிக்குள்ளத்தனமா தமிழ்நாட்டுல எங்களை எல்லாரும் வதச்சிக்கின்னு ஒரு எப்படி திருட்டுத்தனமான அரசியல் பண்றீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு அதிமுக வரணுன்ற எண்ணங்கள் இருந்தா இந்த மாதிரி பெருந்தன்மையோட ரெட்டையில தாங்க முக்கியம் அம்மாவுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டையிலேயே நாங்க ஆதரிக்கிறோம், எங்களுக்கு வேற எந்த ஆசை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்களா ஜானகி அம்மா மாதிரி சொல்றதுக்கு முடியுமா உங்களால? ஏன் இந்த மாதிரி கபட நாடகம் ஆடுறீங்க? நேற்று கூட ஒரு ஜாக்கெட் போட்டுக்கின்னு இது போட்டுக்கின்னு வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய தலைவி போல நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் வந்துட்டு இந்த தமிழ் ஏன் தலைமையில் தான் ஆட்சி அமையும். வெக்கமா இல்ல? தண்டவாளம் ஏறிடும் உங்க வண்டவாளலாம். கடலூர்ல ஆரம்பிச்சிருக்கு ஏதோ ஒரு தொழில், நான் ஒன்றும் இது கிடையாது, சும்மா சாதாரண சிறு துரும்பு தான். ஆனா உங்களுடைய அத்தனை ஆதாரங்கள் என் கையில் இருக்கு, புரியுதா? ஒடுங்கு மரியாதையா சும்மா மறுபடியும் கட்சி இது பண்றது இல்ல. அன்பான வேண்டுகோள் நம்மளோட ரத்தமான தொண்டர்களுக்கு, நமக்குள்ள வந்துட்டு ஒரு காணல் நீர் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுங்க வந்தா மீண்டும் நம்ம கட்சிக்குள்ள குழப்பங்கள் தான். அதனால தானும் ஒரு ஆளா இருக்குன்னு காட்டிக்கிறாங்க. ஒன்னா வரலாம் இல்ல, ஒன்னா ஆயிட்டோம், அருமையா போயிட்டு இருக்கு. எடப்பாடியார் மேல மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து போச்சு. நம்ம ஓட்டு சதவீதம் குறையில, பாரதிய ஜனதா கூட நம்ம கூட்டணியில இருக்கிறோம், மத்திய அரசாங்கத்திலிருந்து எல்லாத்தையும் நம்ம வரவேற்க போறோம், மக்களுக்கு தேவையானது செய்ய போறோம். இது தயவு கூர்ந்து நமக்குள்ள எல்லாம் ஒன்னா எல்லாம் ஒண்ணு இப்ப சரியா இருக்கு கட்சி. இதை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. இன்னைக்கு இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஆதாரங்களோட உங்களை தேடி வரும் உங்கள் தமிழ்மாறன்.